வணக்கங்களுடன் இன்றைய முக்கிய செய்திகள். 471 நாட்கள் சிறையில் இருந்து ஜாமீனில் நேற்று வெளியே வந்த செந்தில் பாலாஜி இன்று மாலை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை சந்தித்தார். தொடர்ந்து டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்துவிட்டு சென்னை திரும்பிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை விமான நிலையம் சென்று வாழ்த்து தெரிவித்தார். கோவை தேக்கம்பட்டி கிராமத்தை சேர்ந்த பத்மஸ்ரீ விருது பெற்ற பாப்பம்மாள் உடல்நலக்குறைவால் காலமானார். அவருக்கு வயது 109. பட்டியல் இனத்தவரை துணை முதல்வராக்கி சமூக நீதியை முதலமைச்சர் நிலைநாட்ட வேண்டும் என்று வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். இந்துஸ்தான் வர்த்தக சபை தலைவராக லினித் சனத்குமார் பொறுப்பேற்கிறார். திருப்பதி பயணத்தை ரத்து செய்த ஜெகன்மோகன் ரெட்டி மதத்தின் பெயரால் கேவலமான அரசியலில் ஈடுபட வேண்டாம் எனவும் ஆவேசமாக பேசியுள்ளார். சின்னத்திரை நடிகை சித்ரா வழக்கில் திடீர் மாற்றம். சின்னத்திரை நடிகை சித்ரா மரண வழக்கில் அவரது கணவர் ஹேம்நாத் விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து சித்ராவின் தந்தை காமராஜ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளார். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடன் செந்தில் பாலாஜி நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்துள்ளார். கேரளாவில் ஏடிஎம்களில் கொள்ளை. வடமாநில கும்பலை விரட்டைப்படுத்த தமிழக போலீசார் என்கவுண்டர் நடத்தினர். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடாக போற்றப்படும் திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வைகாசி விசாக திருவிழா, கந்தசஷ்டி விழா, பங்குனி திருவிழா உள்ளிட்ட திருவிழாக்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள். இந்த நிலையில் மலைமேல் குமரருக்கு வேல் எடுக்கும் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. தரமற்ற விதை விநியோகம் செய்தால் நடவடிக்கை என்று அமைச்சர் ஆர்.கே. பன்னீர்செல்வம் பேசியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த வெள்ளாளப்பட்டியில் 80 அடி ஆழ கிணற்றில் விழுந்த 70 வயது மூதாட்டி உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே தனியார் நிதி நிறுவனத்தினர் அராஜகம். கணவன் வாங்கிய கடனுக்கு மனைவியின் ஸ்கூட்டரை ஊழியர்கள் எடுத்து செல்கின்றனர். மெட்ரோ ரயில் பணிக்கு வட மாநிலங்களுக்கு ரூபாய் 4000 கோடி, தமிழகத்துக்கு 4 ரூபாய் கூட வழங்கவில்லை என்று ஒன்றிய அரசு மீது அமைச்சர் துரைமுருகன் குற்றம் சாட்டியுள்ளார். குற்றவாளிகளுக்கு உடந்தையாக இருந்ததாக பில்கிஸ் பானு வழக்கில் குஜராத் அரசின் மனுவை உச்சநீதிமன்றம் நிராகரித்தது. கட்சி தாவிய காங்கிரஸ் கவுன்சிலர்களை கோமியத்தை குடிக்க வைத்து பாஜக எம்எல்ஏ சடங்கு செய்துள்ளார். இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுள்ள அனுரகுமார திசநாயக்காவின் செயல்பாடுகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டில் தங்கியுள்ள இலங்கை தமிழர்கள் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர். ஆஸ்திரேலியா இங்கிலாந்துக்கு இடையிலான 4வது ஒருநாள் போட்டி மழையால் தாமதமானதால் 43 ஓவர்களாக குறைக்கப்பட்டது. டிவிற்கும் சாய்வாலாவை தெரியுது, ஹாக்கி வீரர்களை தெரியலை என்று ஹர்திக் உருக்கமாக பேசியுள்ளார். பக்கா ஓபன் பேட்மிண்டனில் இந்திய வீரர் ஸ்ரீகாந்த் காலிறுதியில் தோல்வியுற்றார். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 56,800 ரூபாய்க்கும் 1 கிராம் 7,100 ரூபாய்க்கும் விற்பனையானது. தங்கம் விலை தொடர்ந்து அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தமிழ்நாட்டில் இன்று இரவு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் அளித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.